அதோட அரசு பள்ளி படிக்கின்ற மாணவ செல்வங்கள் அவர்கள் மருத்துவராக வேண்டும். அவருடைய கனவை நாணமாகின்ற விதமாக அதிமுக அரசுக்கின்ற பொழுது 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து அதன் மூலமா 3000 பேர் படிச்சிருக்காங்க. 3000 பேர் அரசு பள்ளி படித்த ஏழை எளிய மாணவர்கள், குடும்பத்தில் இருக்கின்ற மாணவர்கள் இன்னைக்கு MBBS படிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த இடஒதுக்கீட்டில் இடம் கிடைத்தவர்கள் சாதாரண குடும்பத்தை, ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள். மருத்துவ கல்வி கட்டணம் முடியல, அரசாங்கமே மருத்துவ கல்வி கட்டணத்தை செலுத்தும் என்ற அரசாணை வெளியிட்டு ₹1 செலவு இல்லாம இந்த 7.5% உள் இடஒதுக்கீட்டில் இடம் கிடைச்சவங்க மருத்துவராக இருக்காங்க. இது அதிமுக சாதனை. நானும் அரசாங்க பள்ளியிலே படித்தவன். என்னுடைய சிலுவமலை ஊர்ல அரசு பள்ளியிலே படித்தவன், துவக்க பள்ளியிலே. ஆக ஏழைகள் அவருடைய எண்ணங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். அதே போல எடப்பாடியில கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கட்டி கொடுத்த 2000 பேர் படிக்கிறாங்க. கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. வனவாசியில பாலிடெக்னிக் கல்லூரி 1500 பேர் படிக்கிறாங்க. இன்றைக்கு நம்முடைய எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற நம்முடைய ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி கூட குறைந்த கட்டணத்தில் பட்ட படிப்பை படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்.